இங்கே என்ன செய்கிறாங்க? மண் மண் அப்படிங்கிறது வந்து ஹர்ஃப் இஸ்திஃபாம். ஃபி ஜாருன் ஃபஸ்ல் வந்து மஜ்ரூர். இங்கே ஹுவ முபுததா ஃபில் ஃபஸ்ல் ஹபர்னு சொன்னோம். இப்போ உள்செட் என்னது? ஃபி ஜார் ஃபஸ்லி வந்து மஜ்ரூர். ஹுவ முபுததா ஃபி வந்து ஜாரு மிரஹலுங்கிறது மஜ்ரூர். இப்போ மின் இருக்கட்டும். மின் வந்து இடைச்சொல். ஐன அப்படிங்கிறது எங்கிருந்து? இப்போ மின்னுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை வந்து நம்ம ஜர்ரு செய்யணும் இல்லையா? ஆனால் ஜர்ரு செய்யலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தை வந்து ஜர்ரு செய்ய முடியாத ஒரு ஹர்ஃபு. மின்னுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஜர்ரு செய்யணும். ஆனால் ஜர்ரு செய்யலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜர்ரு செய்ய முடியாத எழுத்து. அதாவது அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரபிகள் மபுனின்னு சொல்லுவாங்க. மபுனி வந்து தனக்கு முன்னாடி ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்தோ நசபு செய்யக்கூடிய எழுத்தோ வந்தாலும் என்ன செய்யாது அப்படின்னா ஜர்ரு செய்யாது. அப்படி அந்த அமல் செய்யாமல் இருக்கிறதுனால தான் அதை என்ன செய்வாங்க? மபுனின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹர்ஃப் என்னது? ஐனங்கிறது மபுனி. அதனால தான் மின்னுக்கு அப்புறம் வந்தும் அது என்ன செய்யலை? ஜர்ரு செய்யலை. மின்ஜார் மஜுரு, அதாவது மஹலில் மஜுருன்னு சொல்லுவாங்க. மஜுருடைய இடத்துல இருக்கே தவிர அது என்ன செய்யலை? ஜர்ரு செய்யலை. அது எதுனது? மபுனி. இப்போ அன முபுததா மின்னல் யாபான் அப்படிங்கிறது ஹபர். மின்ஜார் யாபானுங்கிறது மஜ்ரூர். மின் ஐன இங்கே மின் வந்து ஜாரு ஐன மஜ்ரூராக இருக்குது. மஹலில் மஜ்ரூர். ஆனால் என்ன ஆகலை? ஜர்ரு செய்யலை. அப்போ அது என்னது? மபுனி. ஹுவ முபுததா மின சீனிங்கிறது ஹபர். மின் ஜார் சீனிங்கிறது மஜ்ரூர். இதே மாதிரி தான் மின்னுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஜரு செய்யணும். ஜரு செய்யாட்டி அந்த வார்த்தை என்னது? மபுனி. ஹர்ஃபுகள் எப்போவுமே மபுனி தான். ஹுவ முபுததா மினல் ஹிந்திங்கிறது ஹபரு மற்றும் மின்ஜார். ஹிந்திங்கிறது மஜ்ரூர். இப்போ ஹரஜங்கிறது ஃபேல். தஹப ஃபேல் மாலி இலாஜார் முதிர் வந்து மஜ்ரூர். அப்போ இந்த வாக்கியத்துக்கு ஜும்லா ஃபிலியான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஜும்லா ஃபிலியா வினைச்சொல் வாக்கியம்னு சொல்லுவாங்க. வைன தஹப அலியுன். இப்போ தஹப அப்படிங்கிறது ஃபில் மாலி இலா ஜார் மிருகல் வந்து மஜ்ரூர். பாருங்கள் தமாரீனு பயிற்சிகள். அஜீப் பதிலளி அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி. தொட்டும் அசீலத் கேள்விகளை ஆத்தியத்து பின்வரக்கூடிய கேள்விகளை தொட்டு பதிலளி. மின் ஐன அங்த நீ இங்கிருந்து வருகிறாய். அப்போ அனமினல் யாபானி. அங்த மின பிலிப்பைன் நீ பிலிப்பைனிலிருந்து வருகிறாயா? அப்போ லா இல்லை. அன நான் மினல் யாபானி நான் ஜப்பானிலிருந்து வருகிறேன். மண்மின சீனி சீனாவிலிருந்து யார் வருகிறார்? அப்போ பாடத்தில் உள்ள ஆன்சரை பார்த்து நீங்கள் இதில் எழுதணும். மின் ஐன ஹாமிதுன் ஹாமிது எங்கிருந்து வர்றா? அப்போ ஹாமிது எங்கிருந்து வந்தால் அதை பாடத்தில் பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஐன தஹப அப்பாஸும் அப்பாஸ் எங்கே சென்றான்? அதுக்கான ஆன்சரும் நீங்கள் தான் எழுதணும். தஹப அலியுன் இலல் முதீர் தஹப சென்றானா? அலியுன் அலி இலல் முதீரி நிர்வாகி தலைமை நிர்வாகியின் அளவில் அலி சென்றுள்ளானா? அப்போ சென்றானா அப்படிங்கிறதுக்கான பதிலும் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.